ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் பேசுகிறேன். நம்ம பிரவீனோட வெயிட் லாஸ் ஜர்னியை பற்றி நிறைய பேர் அப்டேட் கேட்டிருந்தீங்க. அவர் வந்து ஊருக்கு போயிருந்தார். பட் ஊருக்கு போயிருந்தாலும் அவரோட ப்ராக்ரஸை கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்காரு. நம்மளுக்கு டிடிஎஸ் மோட்டிவேஷன் ஒரு எஃபி குரூப் இருக்குது. அந்த குரூப்பில் அவரோட டெய்லி ஒர்க் அவுட், அவரோட டயட் எல்லாமே அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காரு. மோஸ்ட் ப்ராபப்ளி நாளைக்கு மறுநாள் நம்ம வெயிட் செக் பண்ணுவோம். இந்த வாரம் எவ்வளோ குறைஞ்சிருக்குன்றதையும் பார்ப்போம். இப்போ மெயினான விஷயம், நிறையா பேர் கேட்டிங்க அவரோட டயட் ஷெட்யூல் கொடுங்க. நம்ம சாம்பிள் டயட் சார்ட் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த டயட் சார்ட் பார்த்து நீங்கள் அதை வச்சு ஈஸியாக எடுத்துக்கலாம். என்ன கான்செப்ட்னா, உங்களோட கார்போஹைட்ரேட் லெவல், ப்ரோட்டீன் லெவல், இது ரெண்டையும் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ அது மட்டும்தான். இப்போ நான் வந்து பிரவீனுக்கு பார்த்துருந்தீங்கன்னா மார்னிங் வந்து 2 சப்பாத்தி 4 ஒயிட் எக்கு ஒயிட் இருக்கு இல்லையா, அதாவது எல்லோ இல்லாமல் அது கொடுத்துருந்தேன். மதியானம் பார்த்தீங்கன்னா 1 கப்பு ப்ரௌன் ரைஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். ப்ரௌன் ரைஸ் இல்லைனா நீங்கள் வேறு ஏதாவது மில்லட் ரைஸில் எது மாதிரி வேணாலும் ஒரு 100 கிராம் வர மாதிரி எடுத்துக்கலாம். இது கூடவே வந்து குழம்பு ஏதாவது எடுத்துக்கிட்டு கூட ப்ரோட்டீன் வேணும் இல்லையா நம்மளுக்கு. இப்போ மதியானத்தில் சாப்பிட்றோம், மதியானம் ஒவ்வொரு மீல்லையும் ப்ரோட்டீன் வேணும். ஸோ மதியானத்தில் ஒரு 100 கிராம் சிக்கனோ இல்லை திரும்ப ஒரு 3 ஒயிட் எக்கோ எது வேணால் எடுத்துக்கலாம். நைட்டு ஆசிட்டிஸ் அதே மாதிரி தான். நைட்டு வந்து 3 சப்பாத்தி சாப்பிடுவார், கூடவே வந்து 3 ஒயிட் எக்கு இல்லை 4 ஒயிட் எக்கு. ஸோ த்ரூ அவுட் த டேக்கான ப்ரோட்டீனும் கிடச்சிரும், கார்போஹைட்ரேட்டும் கிடச்சிரும். ஃபேட் எசென்ஷியல்ஸ் ஃபேட் வந்து இப்போ நம்ம குழம்பு இதெல்லாம் செய்கிறோம் இல்லையா, அதுலேருந்து கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் கீரை கம்பல்சரி சொல்லியிருக்கோம் அவருக்கு. ஓகேங்களா? ஏன்னா இது வந்து ரிப்பீட்டடாக திருப்பி கேட்குறீங்க. இது தவிர என்ன ப்ராக்ரஸ், நல்லா வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்காரு. நான் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் பாருங்கள். அவர் டெய்லியும் வந்து அவரோட ப்ராக்ரஸை காலேஜில் இருந்தாலும் பண்ணுறாரு, வீட்டில் இருந்தாலும் பண்ணுறாரு. எங்கே டைம் கிடைக்குதோ அங்கே பண்ண சொல்லியிருக்கேன். ஏன்னா நிறையா பேர் கேட்பீங்க, இந்த எக்ஸசைஸை காலையில் பண்ணுறதா, ஈவினிங் பண்ணுறதா, இல்லை நைட்டு பண்ணுறதா, சாப்பிட்டு பண்ணலாமான்ட்டு. இந்த எக்ஸசைஸை எப்போ வேணால் பண்ணலாம். சாப்பிட்டு 1 ஹவர் கேப் விட்டு நீங்கள் பண்ணலாம். பட் காலையில் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இது வரைக்கும் யாரும் வெயிட் லாஸ் பண்ணலன்னா தாராளமாக வந்து இந்த பிரவீனோட லாகு, வெயிட் லாஸ் லாகு 1, 2 அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையும் விலாகாக போட்டுட்ருக்கேன். இது வரைக்கும் ஒரு 4 வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இது வந்து 5வது வீடியோவாக இருக்கும். ஸோ இந்த எபிசோடை ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பிரவீன் எப்படி குறைக்கிறாரோ அவர் கூடவே சேர்ந்து நீங்கள் குறைச்சிடலாம். அவர் ஒரு நல்ல மோட்டிவேஷனோட வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்காரு. அதனால் வந்து வெயிட் லாஸ் பண்ண என்ன பண்ணணும், என்ன சாப்பிட்ணும் அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் இந்த விலாகு பார்த்தாலே தெரியும். வர ஞாயிற்றுக்கிழமை அவர் வந்து வச்சு நம்ம மதியானம் லஞ்சு ஏதாவது செய்யலாம், எப்படி சாப்பிட்லான்னு ஒரு ஐடியாவில். ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த வீடியோவை பாருங்கள், அவர் எப்படி ப்ராக்ரஸை வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்காருன்னு. ஸோ மறக்காமல் வந்து எஃபி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய பேர் அவங்களோட ப்ராக்ரஸை போட்டுட்ருக்காங்க. ஓகேங்களா? எஃபி குரூப்புக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டிடிஎஸ் மோட்டிவேஷன். ஸோ இதுதான் நாளைக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு மோட்டிவேஷன் வீடியோ, ஒருத்தவங்களை வந்து இன்டர்வியூ எடுக்கலான்னு இருக்கேன். ஸோ அதுவும் வரும். இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்கள் நம்ம தமிழ் டயட் ஸ்டுடியோ சேனலில் வரப்போகுது. ஓகேங்களா? அதனால் வந்து மோட்டிவேஷனலாக இருங்க. நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம பண்ண போகிறோம். அதாவது வெயிட் லாஸை தாண்டி நம்ம வந்து கோ க்ரீன் வித் டிடிஎஸ்னு சொல்லி ஒரு ஹேஷ்டாக் க்ரியேட் பண்ணி மரம் நட்டுட்டு இருக்கோம். இது வரைக்கும் நிறைய பேர் மரம் நட்டு வந்து நம்ம குரூப்பில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணணும்னா ஒரு மரம் நட்டு உங்கள் கொஸ்டினை கேட்டிங்கன்னா அதுக்கான ஆன்சர் கிடைக்கும். ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு டயட் சார்ட்டும் கிடைக்கும். இது எல்லாமே நம்ம எஃபி குரூப்பில் தான் வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ யாரெல்லாம் வந்து வெயிட் லாஸ் பண்ணணுமோ சிம்பிளாக வந்து ஒரு மரம் மட்டும் நடுங்க. வேறு எதுவுமே நாங்கள் கேட்கல. மரம் நட்டுட்டு ஒரு போஸ்ட்டு, எங்களோட குரூப் டிடிஎஸ் மோட்டிவேஷன் இருக்கு இல்லையா, என்னோடய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன், என்னோடய கோலை நோக்கி நான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட்டு போடுங்க. அது உங்களுக்கும் மோட்டிவேட்டாக இருக்கும். இவ்வளோ பேர் வந்து நம்மளை நம்பி வந்து மரம் நட்டுட்டு ஒரு மோட்டிவேஷனாக வந்து ப்ராக்ரஸ் நோக்கி போயிட்டுருக்காங்கன்னு சொல்லி எங்களுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இது எல்லாம் நாங்கள் வந்து வாலியன்டர்ஸ் வச்சு ஒரு குரூப்பாக தான் பண்ணுறோம். ஸோ மறக்காமல் வந்து குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாருமே வந்து ஸ்டே ஃபிட், ஸ்டே ஹெல்த்தி. ஓகேங்களா? கோ க்ரீன் வித் டிடிஎஸ் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. இது வரைக்கும் யாரும் பண்ணலாம். யாரெல்லாம் வெயிட் லாஸ் பண்ணலையோ அவங்களுக்கும் வந்து இந்த சேனலை பற்றி சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய். பேசுகிறேன். இன்றைக்கி வீடியோ எடுத்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆள் யாரும் இல்லை, கேமரா பிடிக்குது. இப்போ தான் என் ஃப்ரெண்டு வந்தான். சரி, அதனால தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணிடுறேன். சரி, மாஸ்டர் சொன்னபடி ஃபஸ்ட்டு பேசிக் 4 ஒர்க் அவுட்ஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வார்ம் அப் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட்டு ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். அப்புறம் எல்லோரும் ஃபுட்லாம் எப்படி சாப்பிட்றீங்க, நல்லா நார்மலாக டயட் ஸ்டார்ட்டில் சொன்ன மாதிரி காலைல நான் 2 சப்பாத்தி, அப்புறம் வந்து 4 ஒயிட் எக் வச்சுருக்கேன். நீங்கள் என்னென்ன ஃபுட்டு சாப்பிட்றீங்கன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மதியானம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீரை எடுத்துருக்கேன், கீரை அப்புறம் ஃப்ரூட்ஸ் எதுனா எடுத்துப்பேன். நைட்டு இதுமாரி தான் சாப்பிடணும். சரி, நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னென்ன சாப்பிட்றீங்கன்ட்டு. Sick of being the monster out of my head, under my bed. Think you're something out of my nightmares. Seen it right there. But if I lay down and I play dead and I stay dead, then will you get bored of killing me?
Never really know just what you want. With you I don't ever feel calm. I can feel the sweat inside my palms. Play with me like cats and a string. You don't understand the pain it brings. You don't ever wanna give me wings. You don't ever wanna set me free. You know I'm addicted to you, and it's twisted, you've been gifted with the evil voodoo. Got me coming back for more, even when I've been screwed. Dolls full of pins, pierce my heart straight through. I got issues in my head, I like you in my bed, but you keep me on red. Oh, everything is like a test, I better not text or I'll come off desperate. But if I lay down and I play dead and I stay dead, baby you'll get sick of being the monster out of my head, under my bed, thinking something out of my nightmares, standing right there. But if I lay down and I play dead and I stay dead, then will you get bored of killing me? So if I play dead, will you regret everything that you did, that you said? I don't think you understand what you're doing, and my heart's black and blue from the bruising. I feel like when I'm with you I'm losing. I feel like you think that this amusing, sitting there gaslighting and confusing. Was it me? Is it me? Am I deluded? I'm the one who's always sorry, the conclusion, even though I offer all of the solutions. எக்ஸசைஸ் முடிச்சாச்சு. ஓகேங்களா, இதே மாதிரி எல்லாம் கண்டினியூ பண்ணுங்கள், நம்மளுக்கு பிரேக் ஆகாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.